சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 5 லட்சம் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்ட நிலையில் ஹெல்மெட் அணிந்தபடி தேங்காய்களை பக்தர்கள் சேகரித்தனர். வாழ்க்கையே போர்க்களம் என்பது போல் இங்கு கோவில் விழாவில் ராக்கெட் வேகத்தில் பாய்ந்து சுவரில் மோதிச் சிதறும் தேங்காய்களை உயிரை பொருட்படுத்தாமல் சிலர் சேகரிக்கும் காட்சிகளே இவை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சேவுகப் பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்வே இது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் 9வது நாள் நிகழ்வான தேர் திருவிழா மிக பிரசித்தி பெற்றதாகும். தேர் திருவிழாவையும் அதைத் தொடர்ந்து நடைபெறும் தேங்காய் உடைக்கும் நூதன நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதலையும் காண பக்கத்து மாவட்டங்களில் இருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வருகின்றனர். சுற்றி இருக்க கிராமங்களில் மிகப்பெரிய கோவில் திருவிழா அப்படின்றது சேவகமூர்த்தி ஐயனார் கோயில் திருவிழா தான். 10 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழா தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி பூப்பல்லாக்குன்றது அடுத்த நாள் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெறும். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு இந்த விழாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விழாவில் கலந்துக்கிறது அப்படின்றது கழுவன் திருவிழான்றது 6ஆம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதுலேருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களும் மிக சிறப்பா இருக்கும். கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேவுகப் பெருமாள் வைகாசி திருவிழாவின் உச்ச நிகழ்வான தேர் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தேர் திருவிழாவுக்கு அடுத்தபடியாக நடைபெறும் தேங்காய் உடைப்பு நிகழ்வுதான் இங்கு ஹைலைட். எல்லா ஊர்லயும் தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்தை தேர் நிற்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அது என்னன்னா ஒவ்வொருத்தரும் நேர்த்திக்கடன் வேண்டியிருப்பாங்க. அவங்க தேங்காயை எறிவாங்க. ரொம்ப 7-8 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போய் தான் இந்த ஊருக்கு இப்போ நல்லா இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. வேண்டுதல் நிறைவேற்றும், இன்னும் நிறைவேற்றும் வேண்டுதல் காய் வேண்டிட்டு உடைக்கிறேன். பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்து நிலையை அடைவதற்காக காத்திருக்கும் பக்தர்கள் அது நிலை பெற்றதும் அதற்காகவே காத்திருந்தார் போல் அருகில் உள்ள படிகளின் சுவரில் ராக்கெட் வேகத்தில் தேங்காய்களை வீசி எறிந்தனர். நூற்றுக்கணக்கானோர் கூடி ஒரு சுவரின் இரு புறங்களின் அருகே நின்று கொண்டு தேங்காய்களை சுவரை நோக்கி ஆவேசமாக வீசினர். அப்போது குறுக்கே போனால் தரை சிதறுவது உறுதி. ஆனால் இதில் இருக்கும் ஆபத்தை அறிந்திருந்தும் உடைந்து சிதறும் ஆயிரக்கணக்கான தேங்காய் சில்லுகளை சேகரிக்க பெரிய கூட்டமே காத்திருந்தது. குறைந்தபட்ச பாதுகாப்பே தலைக்கான ஹெல்மெட்டுகள் மட்டுமே. முதுகிலோ உடலின் வேறெங்கோ புல்லட் வேகத்தில் வரும் தேங்காய்கள் பட்டால் அதோ கதிதான். ஹெல்மெட் அணிந்தவர்களாவது பரவாயில்லை, அது கூட இல்லாமல் தேங்காய் செல்லுகளை விற்றால் கிடைக்கும் கொஞ்ச காசுக்காக துணிவே துணை என நிராயுதபாணிகளாக களமிறங்கியோர் பலர். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் உயிரை பொருட்படுத்தாமல் உரிய பாதுகாப்பு இன்றி சிறு தொகைக்காக தேங்காய் செல்லுகளை சேகரிக்க துணிவுடன் களமிறங்கும் இவர்களுக்கு சேவக பெருமாள்தான் துணை என்பது இவ்வூர்க்காரர்களின் நம்பிக்கையாக உள்ளது.